உலகை மாற்றிய 100 அறிவியலாளர்களில் நம்ம 12வதாக பார்க்க போகிறது நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 1473 1543 வரைக்கும். நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் நவீன வானியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவர் ஒரு சிறந்த போலந்து நாட்டு அறிவியலாளர் ஆவார். இவருடைய பிறப்பு பிப்ரவரி 19 1473 போலந்து நாட்டில் டோருன் அப்படிங்கிற நகரில் பிறந்தார். பிரபஞ்சத்தோட மையத்தில் பூமி இல்லை, சூரியன் தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் இவர் தான். பூமியும் மற்ற கோள்களும் சூரியனை சுற்றி தான் வருது அப்படிங்கிற புரட்சிகரமான உண்மையை இவர் முன்மொழிந்தார். இவர் ஒரு வானியலாளராக மட்டும் இல்லாமல் கணிதவியலாளர், மருத்துவர், பொருளாதார நிபுணர் மற்றும் மத போதகர் அப்படின்னு பல துறைகளில் சிறந்து விளங்கினார். இவருடைய முக்கிய படைப்பான தி ரிவல்யூஷன் பஸ் ஆர்பியன் கொலிசியம் அப்படிங்கிற விண்ணுலக கோள்களின் சுழற்சி பற்றின புத்தகம் அவர் மறைந்து, அதாவது 1543 வெளியிடப்பட்டது. இவருடைய கோட்பாட்டை நிறைய பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இதற்கு காரணம் இவர் வெளியிட்ட நூலை நிறைய பேர் படிக்காதது தான். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸுடைய சுழற்சி கொள்கை அப்படிங்கிறது 7 பகுதிகளை கொண்டது. 1. வானகோளத்திற்கு பொதுவானதொரு மையம் இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக பூமி தான் எல்லாத்துக்கும் மையம் அப்படிங்கிறது தவறு. 2. பூமியின் மையம் பேரண்டத்துடைய மையம் கிடையாது, அது புவியீர்ப்பு மையமும் சந்திரனின் சுழற்சி பாதை மையமும் தான் அப்படிங்கிறது. 3. அனைத்து கோள்களுமே சூரியனை தான் சுற்றி வருது. 4. பூமியிலிருந்து சூரியனுக்குள்ள தொலைவு அப்படிங்கிறது பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய விண்மீன்களுடைய தொலைவை பார்க்கும் பொழுது ரொம்ப சின்னது. 5. பூமி தன்னுடைய அச்சில் தினமும் சுற்றுது. பூமியோட சுழற்சி காரணமாக தான் தொலைவில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் நகர்வது போல தோன்றுது. உண்மையிலே விண்மீன்கள் அசையாத வான்குறையில் நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது. 6. சூரியனின் நகர்வு உண்மையிலேயே சூரியனுடைய நகர்வு கிடையாது, பூமி நகர்வதால தான் அப்படி ஒரு உணர்வு தோன்றுது அப்படிங்கிறது. 7. கோள்களுடைய பின்னோக்கிய நகர்வு தோற்றமும் முன்னோக்கிய நகர்வு தோற்றமும் அதனுடையது கிடையாது, அது பூமியோட நகர்வால் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான்.